வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள் இருந்தது, பல எதிர்ப்புகள். என்னை அந்த வேலை செய்கிற இடத்துலேருந்து என்னை அனுப்பி விட்டணும்னு நான் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் எல்லாருக்கும் உணவு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அதுவே தெரிய மேலிடத்துல சொல்லி எனக்கு ரொம்ப இது பண்ணாங்க. வந்து உடனடியாக வந்து பாபாட்ட ஒரு சுட்டு கண்ணீர் வடிச்சுன்னு சொல்லிட்டு போனேன். மறுநாளே எனக்கு யாரெல்லாம் என்ன பண்ணாங்களோ அவங்களாம் அங்கே இல்லாமல் போயிட்டாங்க. என்னை மட்டும் அதே நான் எந்த இடத்துல இருந்தேன்னா அதே இடத்துல நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க பாபா. அது பெரிய எனக்கு அதிசயம். அது இல்லைன்னா நான் இந்த ஊரில் வந்து என்னால் இருக்க இடத்துக்கோ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கோ இல்லாமல் போயிருப்பேன். இது பெரிய அதிசயம்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்நாள் உள்ள வரைக்கும் பாபாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். குண்டலூர் வடிவனை பாபா. குழந்தை வரம் கேட்ட வரம் கொடுக்குறவர். குழந்தை வரம் எத்தனை வருஷம் இல்லாமல் இருந்த தம்பதி வந்தாலும் அத்தனை வருஷம் கண்ணுக்கு எட்டாத தூரத்துலேருந்து எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து பாபாவை நினச்சி கேட்டாலும் கனி கொடுத்தாங்க. அம்மா அவங்க கையால் அந்த பிரசாதத்தை அனுப்பி வச்சாலும் இருக்கிற இடத்துலேருந்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகி அங்கேருந்து சந்தோஷத்தோடு அங்கே வந்து வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் நடத்திட்டு சொல்லணுன்னா வார்த்தைகளே கிடையாது. இந்த ஊரில் வந்து நான் பிறந்து ஒரு ஊர், வளர்ந்து ஒரு ஊர், கல்யாணம் பண்ணி ஒரு ஊர். ஆனால் எனக்கு எது சரின்னு தோணுச்சோ பாபாவுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. எனக்கு சரியில்லாத எல்லாத்தையுமே நீக்கி கொடுத்து இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா பாபாவோடைய பிளஸ்ஸிங்காலையும் பாபாவோடைய துணையாலும் தான் நான் இங்கே இருக்கிறேன்னு. எனக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகளை வந்து எல்லாத்தையும் நீக்கி கொடுத்து இந்த இடத்துல வந்து எனக்குன்னு ஒரு வேலையை அமைச்சு கொடுத்து எனக்கு இருக்க இடத்த அமைச்சு கொடுத்து சாய்பாபா இந்த ஊரில் சென்னையில் என்னை வாழ வச்சுருக்காரு.